அண்ணன் பஸ் சொல்லிருக்காங்க, அப்புறம் கேள்வி கேட்கிறேன். நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சி. அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அன்புமணி அவர்கள் இதற்கு முந்தைய தேர்தலில் அங்கே எங்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு, இன்னும் சொல்ல போனால் தனியாக போட்டியிட்டு 43,000 வாக்குகளை பெற்றார். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், மிக எளிமையானவர், அனைத்து மக்களிடம் நல்ல பெயர் பெற்றிருக்கின்றார். நிச்சயமாக எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தருவார்கள். திமுக வெறும் பணத்தை வைத்து மட்டும்தான் இந்த தேர்தலை அணுகிறது. மக்களவை தேர்தல் முடிந்துவிட்டன. இந்த இடைத்தேர்தல் அந்த தொகுதியை சார்ந்த பிரச்சனைகள், அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகளை வலியுறுத்துகின்ற தேர்தல். அது மட்டுமல்ல, திமுக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. கலைஞர் அவர்கள் காலத்துல ஓரளவுக்கு சமூக நீதியை சார்ந்த ஆட்சியை கொடுத்தார்கள். ஆனால் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சமூக நீதி என்ற வார்த்தையே மறந்து விட்டார். ஏதோ மேடை பேச்சு, விளம்பரங்கள், தொலைக்காட்சி விவாதம், இது மட்டும்தான் வார்த்தையில் சமூக நீதி இருக்கிறது. அவர்களை சார்ந்தது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்துவதற்கு தயங்குகிறார்கள். தயங்குவதில் மறுக்கிறார்கள். முடியாது என்று சொல்கிறார்கள். அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. அது சாதாரணமா நான் சொல்லல, நான் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. ஒரு முதலமைச்சருக்கு இல்லையா? பீகார்ல நடத்தி முடிச்சு அங்கே இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கின்றார்கள். ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்காங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க. இவ்வளவு மாநிலங்கள்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல எங்களுக்கு அதிகாரம் இல்லை சொல்வது, இது மக்களை ஏமாற்றுகின்ற செயலா நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போன்று வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அந்த பிரச்சனை 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயம் கிடையாது. தரவுகளை சேகரித்து நீங்கள் கொடுக்கலாம் என்று ஆணை பிறப்பித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிறது. அது 2 ஆண்டு காலமா இன்னும் தரவுகளை சேகரிக்கிறாங்களா? கம்ப்யூட்டர்ல இருக்கிற தரவுகளை டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன எவ்வளவு நாள் ஆகும்? 1 வாரம், 2 நாள், 1 வாரம், 10 நாள்ல செஞ்சிருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு செய்யறதுக்கு மனசு கிடையாது. தேர்தல் நேரத்துல வன்னியர்கள் பேர்ல ஓட்டு கேட்கறது. இப்ப நீங்க இந்த இடைத்தேர்தல் நீங்க பார்க்க போறீங்க, நாங்க கொடுப்போம், இடஒதுக்கீடு கொடுப்போம்லாம் பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் இப்ப தெளிவா இருக்கிறாங்க, விவரமா இருக்கிறாங்க. ஏமாத்த முடியாது அதெல்லாம். அதனால இந்த இடைத்தேர்தலுக்காக மட்டும் நான் சொல்லல, தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். நேற்று முந்தன நாள் ஒரு செய்தி, ஒரு பதிவு, ஒரு வீடியோ பார்த்துனேன். எங்கேயோ ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு பெண்ணுக்கு கரூர் நினைக்கிறேன், பாதுகாப்பு இல்லை, மது அறிந்து விட்டு ஒரு நபர் வந்து போயிட்டு அந்த பெண்ணை வந்து கூப்பிடுறாரு. காவல்துறைக்கு புகார் அளிச்சு ஒண்ணும் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டு நிலை. எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. கஞ்சா மட்டும் இல்ல, அபின், காக்கைன், ஹெரோயின், LSD, ஆம்பிட்டமின், இது எல்லாமே இது போன்ற போதைப் பொருட்கள் இந்தியாவிலேயே அதிகமா தமிழ்நாட்டை தான் வித்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு நிகராக தமிழ்நாட்டுல இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. இந்த பொருளை யார் பயன்படுத்துறாங்கன்னா கல்லூரி பிள்ளைகள் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா எத்தனையோ முறை ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து, போராட்டம் நடத்தி, அறிக்கை வச்சுட்டு, விழிப்புணர்வு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏதோ பேருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்றாரு. அந்த ரிவ்யூ பார்த்து எல்லா விவசாயிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும்.
குறுவை சாகுபடி செய்கின்ற அத்துணை விவசாயிகள் நிவாரணம் கொடுக்கணும். அதனால இதெல்லாம் அரசு கவனத்துல எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். சரி, இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து கூட்டணி கட்சி ஆட்சி அமையும் சொல்லிருக்கீங்க. யார் தலைமையில அந்த ஆட்சி அமையும் நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நிச்சயமாக இந்த இரு கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும், நடக்க வேண்டும் என்று மக்களுடைய மனத்தில் ஆழமான கருத்து இருக்கிறது. அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில பாட்டாளி மக்கள் செயல்படும். சார், அதே போல இப்போ அது இல்லைன்னா கூட பாமக சாதகமாக இருக்கும். சார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடுமா எப்படி சார்? நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு. அதுக்கு நாங்க முடிவு பண்ணோம். எப்படி தேர்தல் நெருக்கத்தில் நாங்க முடிவு பண்ணோம். சார், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் வந்து நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் வெற்றி பெறக்கூடிய கட்சி எதிர்பார்த்தோம். இந்த நிலையில வந்து இப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய நடந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். திமுக பணபலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறது. பொய் பிரச்சாரங்களை சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறது. அது மக்களவை தேர்தல். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வேறு. அதனால் நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில், ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றனர். இந்த கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகி, ஏன்னா எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், சாராயம், போதைப் பொருள், இப்படிதான் ரொம்ப மோசமான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ மின் கணக்கு மாதம் நடத்துவோம்னு சொன்னாங்க. மின் கட்டணம் கிட்டத்தட்ட 5 முறை இந்த 1 நாளில் ஏற்றிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு, மக்களுக்கு சுமையா இருக்கு. விலைவாசி ஏறிடுச்சு, மின் கட்டணம் ஏறிடுச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல. எல்லாம் இப்ப அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம். அதனால அவங்களுடைய நிதி சுமை, மக்களுடைய பொதுமக்களுடைய நிதி சுமை அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஆனா நிர்வாகம்னு எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கல. ஒரு சில பேர் வந்து அது கொள்ளடிச்சுக்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பேருந்துகள்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. திடீர்னு உருவாங்குது, திடீர்னு வீல் கலந்து போயிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிற பேருந்துகள்லாம் வச்சுக்கிட்டு அப்ப அது புது பேருந்துகள் அதுல ஊழல் நடக்கும். சார், இப்ப 10.5 இடஒதுக்கீடு வழங்கல. இப்ப அதுக்கு கோர்ட்லயும் கொடுத்துருக்கான்றீங்க. இப்ப இது வரைக்கும் நடவடிக்கை, அதுக்கு அடுத்த கட்ட போராட்டமா என்ன எடுக்க போறீங்க? நாங்க இது சம்பந்தமா இந்த 2 ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை 3 முறை சந்தித்திருக்கிறார். நானு முதலமைச்சரை 4 முறை இதுக்கு மட்டும் நான் சந்திச்சிருக்கிறேன். ஜி.கே. மணி அவர்களும் பாலு உள்ளிட்ட குழுக்கள் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோ 50 முறை சந்தித்திருக்கிறோம். வலியுறுத்தி ஒவ்வொரு முறை வலியுறுத்தி நாங்க செய்யறோம் 2 ஆண்டு காலமாக இழுத்துட்டு இருக்கிறார். என்ன தரவுகள் டேட்டா இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்கு. அது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனசு இல்லை. முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. அப்படி முதலமைச்சருக்கு மனசு வந்தாலும் முதலமைச்சர் சுத்தி இருக்கிற 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன அமைச்சர்களா நான் பார்க்கல, வியாபாரிகளா நான் பார்க்கல. ஏன்னா அவங்க வணிகர்கள், வியாபாரி. அந்த பதவி பொறுப்பை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு பணத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களதான் நிர்வாகம்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எப்படி நிர்வாகம்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு கொடுக்குற அவ்வளவுதான். அந்த 3-4 பேர் வந்து முதலமைச்சரை தவறான வழி நடத்துகிறாங்க. இது கொடுத்துட்டா பிரச்சனை ஆகிடும், ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க ஓட்டு போட. இது அரசியல் பிரச்சனை கிடையாது. இது வந்து சமூக பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. கடைசி நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வரீங்க. இந்த சமீபத்துல இந்த 10வது 12வது தேர்வுல பாத்தீங்க. கடைசி 15 மாவட்டம் 12வது தேர்வுல வட மாவட்டம், 10வது தேர்வுல கடைசி 17 மாவட்டம் வட மாவட்டம். அதிகமா சாராயம் விற்கிற மாவட்டம் வட மாவட்டம், தொழில் இல்லாத மாவட்டம் வட மாவட்டம், பர் கேபிட்டா இன்கம் மிக குறைவான மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். இப்படி வட மாவட்டத்துல தொழில் இல்ல, கல்வி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, குடிசைகள் அதிகமா இருக்கு. ஆனா இதுக்கு சிறப்பு கவனம் யாரும் செலுத்தல. அதுக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடா கொடுத்தீங்கன்னா அதை படிக்கலாம், முன்னுக்கு வரலாம் பார்த்தா அதுவும் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கும் வழி இல்லை. இவங்க செய்யறதுக்கு அவங்க நோக்கம் கிடையாது. அதனால இது நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக நாங்கள் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகிறது. அவங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா இன்னும் கொடுக்கல. அதனால தேர்தல் வந்ததுன்னா பொய் சொல்லுவாங்க. அது திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு.
பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தி கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, அப்புறம் விவசாய கடன் ரத்து, நீட்டு தேர்வு ரத்து, மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம். இப்படி சொல்லி எல்லா தரப்பு மக்களையும் ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. இனி ஏமாற்ற முடியாது. சார், இப்ப இந்த நீட் தேர்வு விஷயமா சொல்லிருக்கீங்களா சார்? நீட் தேர்வுல பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. மாணவருக்கு மதிப்பெண் வந்து நாங்க இதுவா கொடுக்குறோம் அப்படின்னு அதை பத்தி உங்களுக்கு கருத்து சார்? நீட்டு தேர்வு இருக்கக்கூடாது. நீட்டு தேர்வு இந்தியாவுக்கு தேவையில்லை. அந்தந்த மாநிலங்கள் என்னென்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கைப்படி அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுத்துடணும். இதுதான் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம். நான் அமைச்சராக நேரத்துல இருந்து இந்த நீட்டு சம்பந்தமான அழுத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் மறுத்துட்டேன். முடியவே முடியாதுன்னு சொன்னேன். நான் வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போயிட்டு நீட்டுன்னு கொண்டு வந்து மிகப்பெரிய குளறுபடிகள்லாம் இருக்கு. நீட்டு தேர்வுல வந்து நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, சமூக நீதி கிடைக்காது. இதுல நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு. நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பார்க்கலாம். சார், ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மசோதா வந்து இங்க நிறைவேற்றினாங்க. அந்த மசோதா ஆளுநர் இப்பதான் குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மாநிலங்கள் தப்பிக்க முடியுமா? ஒப்புதல் கொடுப்பாரா எதிர்பார்க்கறீங்களா சார்? ஆளுநர் வந்து சம்பந்தமா மசோதாவை வந்து அனுப்பிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவரிடம் இருக்கு, வலியுறுத்தி பண்ணணும். ஆனா அது வந்து மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு. எங்க கட்சியினுடைய கொள்கை நீட்டு இருக்கக்கூடாது. அது சம்பந்தமா என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கணுமோ நிச்சயமா நாங்க கொடுப்போம். ஏன்னா ஒரு மருத்துவரா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன், நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு பட்டியலில் இந்தியாவுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒன்று, மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது என்று முக்கிய காரணிகளா கொண்டு வந்தார். இன்னைக்கு மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாயிடுச்சு. மருத்துவ கல்லூரியில ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அவ்வளவுதான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு 28 லட்சம் 30 லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம், பிஜி கட்டணம் 70 லட்சம் 80 லட்சம் ஒரு ஆண்டுக்கு. அது இல்லாம நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு, கோச்சிங் சென்டர். இது 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வணிகம், பிசினஸ். அப்போ பணம் வச்சிருக்கவங்கன்னா அப்ப நீட் படிக்க முடியும், கிராமத்துல பிள்ளைங்களா படிக்க முடியாது. அப்ப என்ன நியாயம் கிடைக்குது, என்ன நீதி கிடைக்குது இல்ல? அது மட்டும் இல்ல, ஒரு பையன் 520 மதிப்பெண்கள், 720 520 மதிப்பெண்கள் பெற்ற பையன், அவங்க அப்பா சாதாரண ஏழை, அதாவது ஏழை விவசாயி, அவனால படிக்க முடியல அவனால. ஆனா 110 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரன் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஏன்னா அவனால 28 லட்சம் கட்ட முடியுது. அப்ப என்ன நியாயம்? பணம் வச்சிருந்தா அப்ப என்ன தகுதி இருக்கு? கடந்த ஆண்டு வந்து பிஜில, நீட் பிஜில பாத்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி தெரியுமா? தகுதி 0. அப்போ உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா? எப்படி வருவாங்க? யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் படிக்க முடியும். தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு வேலை இல்லை என்று கிடைக்காது. அதான் நீட் தேர்வு தேவையில்லை. ஓகே, நன்றி.